பரிசுத்த ஆவியானவர் அந்த பர்சனாலிட்டி, அவரோட அந்த ஆள் தத்துவம் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கிரேக்க பதத்துல வந்து பாராக்ளிட்டோஸ் அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னாக்க ஹெல்பர். அதுக்கு வந்து 3 இதுன்னு சொல்லலாம். என்கரேஜ் பண்றவர், ஹெல்பர், கம்ஃபர்டர் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ஜபிக்கணும்னு ஆசை. ஆனா எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம ஜபம் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடு இருக்கணும். இந்த 3 பாயிண்ட்ஸ் மஸ்ட். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடு இருக்கணும். ஏன்னா நம்ம வசனம் தெளிவா சொல்லுது, நம்மளுக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கவே நமக்கு தெரியாதான். நம்ம அதுல பலவீனமா இருக்கும். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாருனாக்க, நமக்கு என்ன தேவை, எப்படி ஜபிக்கணும், பிதாவின் சித்தம் என்ன, அந்த சித்தத்தின்படி நம்ம ஜபிக்கிறோமா, அந்த அலைன்மெண்ட்குள்ள நம்ம வரோமா அப்படிங்கிறபடி நமக்கு ஜபிக்க உதவி செய்கிறார். நம்ம பாடி வந்து நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம பாடி ஐ எம் மேட் அப் ஆஃப் லைக் எப்படி சொல்றதுனாக்க, பிசிக்கலா எனக்கு ஒரு பாடி இருக்கு, எனக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிட் இருக்கு, எனக்குள்ள ஒரு சோல் இருக்கு, என்னோட ஆத்மா. சரியா? பிசிக்கலா இந்த உடம்பு இருக்கு. சோ இந்த உடம்புல நம்ம ஜபிக்கரிச்சு என்ன ஆகும்னா, என் மைண்ட்ல வந்து உண்மை இல்லாததுனால என்னோட ஜபத்துல என்ன ஆகும், என் மைண்ட்ல தேவையில்லாத யோசனைகள், ஜபத்துல போய் உட்கார்ந்து இருப்போம், தேவையில்லாத யோசனைகள் வரும், தேவையில்லாத சிந்தைகள் வரும், பயங்கள் வரும். அது அணைச்சிட்டோமா, இல்ல கேஸ் அணைச்சோமா, அந்த கதவு லாக் பண்ணமா, பிள்ளைங்க வந்துருவாங்களா, மழை பெய்யுதா, போன் வருதா, 1008 யோசிக்கும். அந்த இடத்துல நான் பலகீனமா இருக்கேன், உண்மை இல்லை என் ஜபத்துல. இன்னொன்னு உண்மை இல்லாதது எப்படி அப்படின்னாக்க, நம்ம வந்து போய் வார்த்தைகளை வசனங்கள் எல்லாம் வச்சு சொல்லி சொல்லி ஜபிப்போம். ஆனா அந்த வசனத்தின்படி நமக்குள்ள அந்த இடத்துல கிரியையே இருக்காது. சரிங்களா? சோ அது ஒரு உண்மை இல்லாத தன்மை. இன்னொன்னு என்னக்கா, கருத்தோடு நம்ம ஜபிக்கணும். அப்ப கருத்துனா கிளியர் கிறிஸ்பா. அப்ப நம்ம என்ன ஜபிக்கணும்னு நம்மளுக்கு தெரியலங்க. நம்ம தேவையில்லாத வீண் வார்த்தைகளை வச்சு வசனப்பித்தாதானே இப்ப ரொம்ப அப்படியே அலசி பேசி பேசி அப்படி ஜபிக்கிறது இல்ல. அப்படி இல்லாம கருத்தா ஜபிக்கணும் இருக்கு. அப்ப கருத்தா என்ன ஜபிக்கணுங்கிறதுக்கு ஆவியானோட உதவி வேணும்.